வெல்கம் டு NMAX சிவல் முத்துக்கணி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்வர்ஸ் trigonometric ஃபங்க்ஷனில் miscellaneous எக்ஸசைஸில் கொஷின் நம்பர் 5. cos inverse x plus cos inverse y டேரெக்டாக ஃபார்முலா இருக்குது. ஸோ அதை நம்ம எப்படி எழுதலாம்? cos inverse xy minus root of 1 minus x square into root of 1 minus y square. ஸோ அப்போ இப்போ டேரெக்டாகவே எல்ஹெச்எஸில் இருந்து நம்ம எடுக்கிறோன்னா cos inverse x cos inverse y. So cos inverse xy க்கு பதில் 4 by 5 into 12 by 13 minus square root of so 1 minus x square. x க்கு பதில் 4 square by 5 square into 1 minus y square 12 square divided by 13 square. So அப்போ next stepல cos inverse இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் 48 டிவைடட் பை 65 மைனஸ் இங்கே எல்சிஎம் 16 டிவைடட் பை 25 இங்கே ரூட் ஆஃப் 144 டிவைடட் பை 169. நெக்ஸ்ட்டு காஸ் இன்வர்ஸ் 48 பை 65 இங்கே எல்சிஎம் எடுக்கும்போது 25 மைனஸ் 16 டிவைடட் பை 25 இன்ட்டு 169 டிவைடட் பை 144 டிவைடட் பை 169 minus 144 divided by 169. So cos inverse 48 divided by 65. இங்கே root 9 இருக்கும். ஸோ அப்போ root டேரெக்டாக 9 by 25 எழுதிடலாம். இங்கே root of 25 divided by 169. அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் cos inverse 48 அப்படியே இருக்கட்டும் 65 மைனஸ் 3 by 5 ரூட்டை விட்டு வெளியே எடுக்கிறோம். ஸோ 5 by 13 இங்கே கட் பண்ணலாம். கட் பண்ணால் திரும்ப எல்சிஎம் எடுக்கணும். அதனால் நான் கட் பண்ணலை. டேரெக்டாகவே 48 by 65 மைனஸ் 15 by 65 ரெண்டு டினாமினேட்டரும் 65ன்னு இருக்கிறதுனால நமக்கு காஸ் இன்வர்ஸ் டிவைடட் பை 65 மேலே சால்வ் பண்ணால் 33. இது நம்மளோட RHS. ஸோ ப்ரூவ்டு.